ப்ரோ இப்ப 6 தொகுதிக்கு நம்ம தமிழ்நாட்டுல இடைத்தேர்தல் வரப்போகுது. ஒரு தொகுதியா சொல்றேன். இந்த ஒரு தொகுதியிலயும் யார் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு? முதல்ல திருச்சி கிழக்கு வந்துடுறேன். திருச்சி கிழக்குல எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு. திருச்சி கிழக்குல எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டா வெற்றி வாய்ப்பு இருக்கா? கே.என். நேருவும் சரி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழுவும் சரி, அவங்க என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னா திருச்சியில மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிக்க விருப்பப்படுறாங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வந்துட்டாருன்னு வைங்கன்னா, ராகவ லாரன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ராகவ லாரன்ஸ் வந்து அவர் நிப்பாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா ஒரு சிலர் வந்து பேசாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. இப்போ இந்த இடைத்தேர்தல்ல தாவேகா சைட்ல இருந்து காசு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஈரோடு கிழக்குல கொடுத்த மாதிரி. இல்ல அவங்க கொடுக்கறதுக்கான திமுக, அதிமுக, பாஜக, தேமுதிக இவங்க எல்லாமே சேர்ந்து சீமான் அவங்க அதாவது இவங்க எல்லாம் போட்டி போடாம எங்களுடைய ஓட்டுலாம் நீங்க சீமானுக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா சொல்லி ஒரு எலெக்ஷன் அடிக்க வைக்கலாம் அம்பசமுத்திரம் தொகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் வருது. சமூகம் தான் டாமினண்டா இருக்காங்க. ஒண்ணு வந்து முக்குளத்தோர் சமுதாயம், ரெண்டாவது நாடார் சமுதாயம். நாடார் மக்கள் அதிகமாகவே இருக்காங்க. பறந்து அந்த தொகுதி முழுக்க வாழக்கூடிய ஒரு மக்களா இருக்காங்க. சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் சீமான் அவர்கள் அந்த தொகுதியில போட்டியிடணும், பொது வேட்பாளரை நிறுத்தப்படணும். விஷயம் ப்ரோ இப்போ லாஸ்டா ஒரு கேள்வி. இப்போ 2-3 நாட்களா ஒரு விஷயம் பேசப்படுது. என்னன்னா 6 தொகுதிக்கு இப்போ தேர்தல் வருது. ஒண்ணு வந்து திருச்சி கிழக்கு அதை விட்டுருவோம். 5 தொகுதி ராஜினாமா பண்ணிட்டு வருது. ஏன் ஒண்ணா இப்போ 107 தொகுதி தான் 107 சீட்டு தான் வச்சிருக்கோம். ஏன் ஒன்று ரெண்டா வந்து ஏத்துறதுக்கு ஒரு 15-20 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண வச்சுட்டு மொத்தமா நின்று 19 தொகுதிக்கு அதிமுக ஆட்சி காலத்துல இடைத்தேர்தல் வந்த மாதிரி ஒரு 20 தொகுதி வர வச்சிருவோம் ராஜினாமா பண்ணி அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் நடராஜன் அவர்கள். ப்ரோ வணக்கம். வணக்கம் ப்ரோ இப்ப 6 தொகுதிக்கு நம்ம தமிழ்நாட்டுல இடைத்தேர்தல் வரப்போகுது. ஒரு தொகுதியா சொல்றேன். இந்த ஒரு தொகுதியிலையும் யார் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு? முதல்ல திருச்சி கிழக்கு வந்துடுறேன். திருச்சி கிழக்குல எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு. திருச்சி கிழக்குல எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் போட்டிட்டா வெற்றி வாய்ப்பு இருக்கா? யார் அந்த தொகுதியில? அது மட்டும் இல்லாம ராகவ லாரன்ஸ் நிக்க போறாங்கன்னு ஒரு நியூஸ் இருக்குது. எப்படி? முதல்ல ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணணும். அதாவது கடந்த 5 வருடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு கிழக்குல ஒரு 2 தடவை இடைத்தேர்தல் வந்துச்சு. அதை தவிர்த்து பன்னீர்செல்வம் பதவி ராஜினாமா பண்ணாரு, செங்கோட்டையன் ராஜினாமா பண்ணாரு. இதெல்லாம் நடந்தது. இது எல்லாமே தற்செயலா நடந்தது. நம்ம சொல்றது என்னன்னா ஒரு 5 வருஷம் முடிகிற கட்டத்துலதான் இவங்க எல்லாம் ராஜினாமா பண்ணாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரிதான் இடைத்தேர்தல் வருமா அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த காலம்லாம் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வெள்ளி கொலுசு கொடுத்தாங்க, குடங்கள் கொடுத்தாங்க, நிறைய பணங்கள் கொடுக்கப்பட்டு எங்க தொகுதி எம்எல்ஏ செத்துற மாட்டாரா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி தேர்தல்ல பார்த்திருக்கோம். ஆனா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்றது தமிழக வரலாற்றுல இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது வந்து ஒரு திணிக்கப்பட்ட இடைத்தேர்தல் தான். துரதிருஷ்டமானது. திருச்சி கிழக்கு கூட நம்ம வந்து ஏத்துக்கலாம். ஆனா மற்ற தொகுதி எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணது ஒரு துரதிருஷ்டவசமானது. தமிழக அரசியலுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறது நம்ம முதல்ல பதிவு பண்ணிக்கிடுவோம். ரெண்டாவது நீங்க சொன்ன திருச்சி கிழக்கு இன்னும் யாரு பேரை வந்து அங்க சொல்லலாம்னு தெரியுமா? ட்ரம்ப் அங்க நிப்பாரா, இல்லைன்னா இவரு ஜேடி வான்ஸ் நிப்பாரா அப்படிங்கிற மட்டும் தான் சொல்லல. மத்த எல்லா பேரையும் சொல்லிட்டாங்க. ரஜினிகாந்த் ஆரம்பிச்சு ரவி ஐபிஎஸ் பேர் கூட சொன்னாங்க. ரவி ஐபிஎஸ் அவர் வந்து செங்கோட்டையனோட உறவினர், அதனால அங்க நிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த தொகுதி ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா விஜய் அவர்கள் நின்றதுனாலதான் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. 2011 இருந்துதான் அந்த தொகுதியை உருவாக்கப்பட்டது. 2011 அந்த தொகுதி உருவாக்கப்பட்டது. முதல் 2 தேர்தல்கள் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக தான் ஜெயிக்குது. 2011 நடந்த தேர்தல்ல மனோகரன் அப்படிங்கிறவர் வந்து அதிமுக சார்பில் போட்டிட்டு ஜெயிக்கிறாரு. அவர் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அமமுகவுக்கு போயிட்டாரு. சோ அதே மாதிரி 2016 வெள்ளமண்டி நடராஜன் போட்டிட்டு ஜெயிக்கிறாரு. அதிமுக சார்பில் போட்டிட்டு ஜெயிக்கிறாரு. அப்ப அமைச்சராக கூட அவர் இருந்தாரு. சோ அவர் வந்து போன தேர்தல்ல இனிகோ இருதயராஜ் கிட்ட தோத்து போறாரு. இந்த தேர்தல்ல இனிகோ இருதயராஜ் வந்து ஜோசப் விஜய் கிட்ட தோத்து போயிட்டாரு. சோ வந்து இது ஒரு புது தொகுதி தான். 4 சட்டமன்ற தேர்தல்கள் எல்லாம் நடந்திருக்கு. 2 தடவை அதிமுக ஜெயிச்சிருக்கு. 2 தடவை பாத்தீங்க, ஒரு தடவை திமுக ஜெயிச்சிருக்கு. திமுகனா அவர் வந்து கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வச்சிருக்கக்கூடிய இனிகோ இருதயராஜ் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஆனா அவர் வந்து திமுக அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு திமுக கூட ஒரு கூட்டணி கட்சியா இல்லாம திமுக கூடிய தன்னுடைய அமைப்பை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவராக தான் இருக்காரு. சோ இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒருவேளை இடைத்தேர்தல் நடந்தது அப்படின்னா இங்க ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடணும் சொல்றாங்க அப்படின்னா சிறுபான்மையின் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. குறிப்பாக கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ பிள்ளைமார் அவங்க வந்து அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி. அதே மாதிரி மற்ற சமூக மக்களும் அடர்த்தியா இருக்காங்க. கே.என். நேரு இருக்காருல்ல, அவருக்கு பத்தியப்பட்ட ரெட்டி அந்த சமுதாய மக்களும் இந்த தொகுதியில வாழ்றாங்க. சோ இதையெல்லாம் வைத்துதான்
சிறுபான்மையினர் ஓட்டு திமுகவுக்கு கிடைக்கும், ரெட்டியார்கள் ஓட்டு KN நேரு மூலமாக மு.க. ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதியில நிக்கணும். அதே நேரத்துல விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்று அதுக்கப்புறமா ராஜினாமா பண்ண ஒரு தொகுதியில மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டாரு அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பேரா இருக்குமே, ஒரு என்ன சொல்றது, ஒரு குட்வில்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. KN நேருவும் சரி, அன்பில் மகேஷ் பொய்யாமலும் சரி, அவங்க என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னா திருச்சியில மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிக்க விருப்பப்படுறாங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வந்துட்டாருன்னு வைங்களேன், அவர் வந்து உதயநிதிக்கு கீழே வேலை பார்ப்பாரா? கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. சோ அப்படி இருக்கும் பொழுது எதிர்கட்சி தலைவராக நம்மளே இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்கட்சி தலைவராக நம்மளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விரும்புவதாக சொல்லப்படுது. சோ திமுக சார்பில் வேறு யாராவது தான் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் இனிகோ இருதயராஜே திரும்ப நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா விஜய் வந்து நின்னதுனாலதான் இனிகோ இருதயராஜ் வந்து தோல்வி அடைகிறாரு. இதை வேற ஏதாவது ஒரு வேட்பாளர் நின்று அவங்களுக்கு ஆப்போசிட்டா இனிகோ இருதயராஜ் நின்றிருந்தாரு அப்படின்னா அவருமே அங்க அதிகமாக வாழக்கூடிய கிறிஸ்தவ வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். விஜய் அவரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. சோ இனிகோ இருதயராஜ் நின்னாரு அப்படின்னா கூட அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக இங்க மேக்சிமம் இதை வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா கடந்த தேர்தல்ல 2026 தேர்தல்ல அங்க அதிமுக சார்பில் போட்டியிட்ட ராஜசேகரன் வாங்கின ஓட்டு பாத்தீங்க அப்படின்னா 19,000 சில்லற ஓட்டு தான். அங்க மொத்தமா பதிவான ஓட்டுகள் 1,80,000 ஓட்டு. அதுல வெறும் 10% ஓட்டை தான் அதிமுக வாங்குது. அப்படி பார்க்கும் பொழுது அதிமுக இங்க வந்து ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு இந்த பர்டிகுலர் தொகுதியை பொறுத்த மட்டும். ஏன்னா 10% ஓட்டு அப்படிங்கிறது நாம் தமிழர் கூட வாங்குவாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஓட்டு தான். சோ அந்த அளவுக்கு ஒரு இறங்கி போயிருச்சு அதிமுகவினுடைய நிலைமை இந்த தொகுதியில. சோ அதனால அதிமுக இங்க நேரடியாக போட்டியிடாமல் அமமுகவுக்கு இந்த தொகுதியை கொடுக்கலாம். ஒருவேளை அதிமுக கூட்டணியா போட்டியிட்டது அப்படின்னா அமமுகவுக்கு இந்த தொகுதியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தாவேகா சார்புல கூப்பா கிருஷ்ணனோட மகனோ அப்படி இல்லைன்னா வெள்ளமண்டி நடராஜன் இருக்காருல்ல, அவருடைய மகனோ போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப தாவேக்கால ஒரு முக்கியமான தலைவர்களா பார்க்கப்படுறாங்க. மற்ற தலைவர்கள் எல்லாருமே அனுபவம் இல்லாத பொழுது கூப்பா கிருஷ்ணனும் பாத்தீங்க அப்படின்னா அதிமுகல இருந்து வந்தவர், வெள்ளமண்டி நடராஜனும் அதிமுகவில இருந்து வந்தவர். சோ இவங்க 2 பேருடைய வாரிசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். கூப்பா கிருஷ்ணன் வந்து லால்குடியில தோத்து போனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய மகன் இப்ப அவர் வந்து வாரிய தலைவரா இருக்காரு. ஒருவேளை அவர் மகனுக்கு இந்த சீட்டு கொடுக்கறதா, ஏன்னா அப்பாவுக்கு பதவி கொடுத்துட்டாங்க, மகனுக்கும் கொடுத்தோம் அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு குடும்ப ஆட்சி மாதிரி ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளமண்டி நடராஜனுக்கோ அவருடைய மகனுக்கோ இந்த சீட்டை ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவருமே பாத்தீங்க அப்படின்னா வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். ராகவ எனக்கு தெரிஞ்சு ராகவ வந்து ஒரு அவர் நிப்பாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா ஒரு சிலர் வந்து பேசாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. இப்ப அட்வொகேட் சத்யகுமார் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தணியில வந்து போட்டியிட்டாரு, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து பிரச்சாரம் பண்ணதுனாலதான் தோத்து போயிட்டாரு. பிரச்சாரம் பண்ணாட்டி கூட அவர் ஜெயிச்சிருப்பாரு. டீ கடையில உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தவங்களை போய் டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டாரு. சோ இந்த மாதிரி வாயால மாட்டிக்கிட்ட ஒரு சில பேர் இருக்காங்க தெரியுமா, அப்படிப்பட்ட ஒரு நபராதான் ஐபிசில அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க பாத்தீங்களா? அப்படி என்ன சொன்னாரு? இல்ல நான் வந்து தூரமா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு தான் சொன்னேன், நான் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோசியல் மீடியால வர்றதை நம்ம சொல்றோம். அந்த மாதிரி ராகவ லாரன்ஸை நம்ம அது கூட ஒப்பிட்டு பேசலாம். ஏன்னா அவர் வந்து பேசியே வந்து அவருடைய மதிப்பை அவர் குறைச்சிக்கிறாரு. நிறைய நல்லது பண்றாரு, ஓகே, நம்ம வந்து அதெல்லாம் பாராட்டுறோம், இன்னும் தொடர்ந்து நல்லது பண்ணணும். ஆனா அதற்காக எல்லாம் மக்கள் வந்து அவரை ஏத்துக்குவாங்களா? அவர் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், மக்களை திறனாய் கூட ஒப்பிட்டு பேசினதா இருக்கட்டும், இதெல்லாமே அவர் மேல ஒரு நெகட்டிவ் ஷேடை வந்து கொடுத்திருக்கு. விஜயுமே அதை கன்சிடர் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா விஜய் தான் அங்க முகம், ஒரு மிகப்பெரிய நடிகர். அவருக்கு அடுத்தபடியே இவர் ரஜினி ரசிகர். சோ அவர் இங்க வரும் பொழுது இன்னொரு ஸ்டாரை விஜய் வந்து அனுமதிப்பாரா இல்ல மற்றவங்க அனுமதிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா குஷி ஆனந்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களுக்கே உரிய மரியாதை கொடுக்கப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இது வந்து செவி வழி செய்தி தான், கட்சியில இருந்து வரக்கூடிய செய்தி தான். நம்ம வந்து யாரையும் உள்நோக்கத்தோடு பேசல. சோ இப்படி இருக்கும் பொழுது ராகவ லாரன்ஸ் வந்து அவர் வந்து ரஜினி மாதிரியே ஸ்டைல் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவருக்கு இந்த கட்சியில போதுமான மரியாதை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த இது வந்து ஒருவேளை மு.க. ஸ்டாலினோ இல்ல திமுக சார்பில் ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளரை போட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபைட்டா இருக்கும். இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம உடனே நடக்குது இடைத்தேர்தல். இப்ப இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு நடந்தா கூட பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சியோ இந்த ஆட்சி மேலான அதிருப்தியோ இருக்கும். அதுவும் இல்லாம இப்ப முதல்வராக இருக்கக்கூடியவர் போட்டியிட்டு ஜெயிச்ச ஒரு தொகுதி அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த தொகுதி செல்வாக்கோட இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான்.
இனிகோ இருதயராஜ் நின்னாரு அப்படின்னா கண்டிப்பா டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கேண்டிடேட்டை வச்சு தான் திமுகவோ அதிமுகவோ இந்த தொகுதியை டஃப் பண்ண முடியும்னு சொல்றீங்க. ஆமா, திமுக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை எந்த கேண்டிடேட்டை போட்டாலும் அவங்க விசிலுக்கு தான் குத்த போறாங்க. ஆனா அவரை எதிர்த்து போட்டியிடுறவரு இனிகோ இருதயராஜ் அந்த தொகுதி மக்களுக்கு ரொம்ப பரிட்சயமான ஒருத்தர். 35% ஓட்டு வாங்குறாரு. விஜய் கூட கம்பேர் பண்ணி 35% ஓட்டு வாங்கும் பொழுது, விஜய் கூட போட்டியிட்டு 35% ஓட்டு வாங்கும் பொழுது அதுவே பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். தடவை விஜய் அவர்கள் இல்லாத போது இதையும் தாண்டி அதிகமான பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இந்த கேள்வி நான் கடைசியா வைக்கலான்றேன். இப்போ இந்த இடைத்தேர்தல்ல தாவேகா சைட்ல இருந்து காசு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஈரோடு கிழக்குல கொடுத்த மாதிரி. இல்ல, அவங்க கொடுக்கறதுக்கான அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அலை இன்னுமே இருக்கு, தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா நிறைய தப்புகள் நடக்குது. நேத்து கூட ஒரு அமைச்சர் வந்து ஒரு சர்ச்சையில மாட்டினாரு. ஆனா இதெல்லாம் மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏங்க வந்த உடனே என்னங்க பண்ண முடியும்? ஒரு அமைச்சர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல, கில்லி சரத்னு ஒரு அமைச்சர், தாம்பரம் எம்எல்ஏ, அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது நம்ம பொது வெளியில் எடுத்து சொன்னோம் அப்படின்னா அதெல்லாம் பொய்யுங்க, அவர் குழந்தைக்கு தாங்க மாத்த. அமைச்சர் கொடுக்கக்கூடிய விளக்கத்தை தான் மக்கள் ஏத்துக்கிறாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அதை வந்து ஏத்துக்கிற மனப்பான்மையில் அவர் இல்ல. சோ கண்டிப்பாக அவங்க காசு கொடுப்பதற்கு அவசியம் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்ததாக பார்க்க போறது அம்பாசமுத்திரம். இந்த அம்பாசமுத்திரம் தொகுதியில சீமான் அவர்களை பொது வேட்பாளர் சொல்லி சொல்றாங்க. பொது வேட்பாளருடைய அர்த்தம் என்னன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு வேட்பாளர். தாவேக்கு ஆதரிக்க போறது இல்ல. திமுக, அதிமுக, பாஜக, தேமுதிக இவங்க எல்லாமே சேர்ந்து சீமான் அவங்க ஏதாவது இவங்க எல்லாம் போட்டி போடாம எங்களுடைய ஓட்டுலாம் நீங்க சீமானுக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா சொல்லி ஒரு எலெக்ஷன் நிக்க வைக்கலாம் அம்பாசமுத்திரம் தொகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் வருது. அதுக்கு துணை போற மாதிரி எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஒரு பத்திரிகையாளருடைய இல்ல திருமணத்துல போகும்போது 2 பேர் பக்கத்துல உட்காந்து பேசியிருந்தாங்க. அந்த எல்லாம் சப்போர்ட் பண்ணி இப்ப அந்த கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க ஆன்லைன்ல. வாய்ப்பு இருக்கா அம்பாசமுத்திரம்ல காமன் கேண்டிடேட்டா எக்ஸப்ட் டிவிகே ஜெயிக்க? இல்ல, இது சீமானதுக்கு ஒத்துக்குவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். ஏன்னா எதுக்காக சீமானை வந்து அந்த தொகுதியில நிக்க வைக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சமூக வாக்குகள். அம்பாசமுத்திரத்தை பொறுத்தவரையில 2 சமூகம் தான் டாமினண்டா இருக்காங்க. ஒண்ணு வந்து முக்குளத்தோர் சமுதாயம், 2வது நாடார் சமுதாயம். நாடார் மக்கள் அதிகமாகவே இருக்காங்க, பறந்து அந்த தொகுதி முழுக்க வாழக்கூடிய ஒரு மக்களா இருக்காங்க. சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் சீமான் அவர்கள் அந்த தொகுதியில போட்டியிடணும், பொது வேட்பாளராக நிறுத்தப்படணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா சீமான் வந்து அதாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்டே எடுத்துக்கோங்க. முதல் இடத்துல வந்து இசைக்கு சுப்பையா அதிமுக சார்பில் போட்டிட்டு வெற்றி பெறாரு. அவர் வாங்கின வாக்குகள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 65,589. 2வது இடத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் விபி துரை அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 55,344 வாக்கு வாங்குறாரு. 3வது இடத்துல போட்டியிட்ட ராஜகோபால் 53,611 ஓட்டுகள். இவர் வந்து டிவிகே சார்பில் நிக்கிறாரு. சோ இந்த 3 பேருமே இப்ப ஒரு அணியில இருக்காங்க. பாருங்க, இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.5 லட்சம் ஓட்டு வந்துருச்சு. இதுல வந்து இசைக்கு சுப்பையாவுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு கிடையாது, அதிமுகவுக்கு தான் அந்த ஓட்டுகள் விழுந்துச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அதுல ஒரு 50,000 ஓட்டுகள் தான் அதிமுக விழுந்திருக்கும். மீதி இருக்கக்கூடிய 15,000 ஓட்டுகள் இசைக்கு சுப்பையாக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு அந்த தொகுதியில இருக்கு. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல வெறும் 2 தொகுதிகள்ல தான் ஜெயிக்குது அதிமுக. அதுல இந்த தொகுதியும் ஒண்ணு அப்படிங்கும் பொழுது அதற்கு காரணம் இசைக்கு சுப்பையா. அவர் வந்து பணத்தை வந்து மழையா பொழிவாரு, அந்த அளவுக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி இசைக்கு சுப்பையாவுக்கு நான் அரசியல்வாதியா தான் ஆகணும், அரசியல்ல இருந்துதான் அவர் சம்பாதிக்கணும் கிடையாது. அவர் வந்து பல அரசு கான்ட்ராக்டுகளை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர். சோ அதனால அவர் வந்து மீண்டும் அங்க அவர் போட்டியிடுவாரா அப்படிங்கிறதே கேள்விக்குறிதான். ஏன்னா அவர் வந்து நான் போட்டியிடல, எனக்கு வந்து கொடுக்குற கான்ட்ராக்டை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட தமிழக வெற்றி கழகம் கூட டீல் பேசியதா சொல்லப்படுது. சோ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா 1, 2, 3 3 இடத்துக்கு வந்த எல்லாருமே சேர்ந்து இப்போ ஒரு கூட்டணி ஆயிட்டாங்க. ஒரு கூட்டணி தான் சொல்லணும் நம்ம அவங்களை பொறுத்தவரை. கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக சார்பில் இவர் போயிட்டாரு. சோ அதுலயே 1.5 லட்சம் ஓட்டு வந்திருக்கு. சோ நத்தம் சிவசங்கரன் நாம் தமிழர் கட்சி சார்பில் இங்க போட்டியிட்டாரு. அவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறியப்பட்ட முகம் தான். சீமானுக்கு அடித்து அறியப்பட்ட முக்கியமான முகங்கள்ல அவரும் ஒருத்தர். அவர் போட்டியிட்டு எவ்வளவு ஓட்டு வாங்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இல்லையா, ஓகே, அவருமே அவர் போட்டியிட்டு 13,000 சில்லற ஓட்டு தான் வாங்குறாரு. சோ இது மூலமா நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சீமானுக்குன்னு தனிப்பட்டு இங்க எவ்வளவு வாக்குகள் எவ்வளவு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்களா, அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. சீமான் இன்னொரு தோல்வியை சந்திப்பாரா, அவரை அதை தாங்கிக் கொள்வாரா? ஏன்னா இந்த தோல்வி அவரை வந்து மிகவும் பாதிச்சிருக்கு. விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாரு 2 வருஷத்துல. ஆனா சீமான் தொடர்ந்து பல நாட்களாக அவர் வந்து நிறைய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறினாலும் ஒரு குறிப்பிட்ட மக்கள், தெலுங்கு சமுதாய மக்கள், வேற்றுமொழியாளர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு அதிருப்தி இருந்தாலுமே
தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். சோ அவரு நம்ம இவ்வளவு பேசியுமே நமக்கு அங்கீகாரம் கிடைக்கலையே, இனிமே வந்து நம்ம தேவையில்லாம பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறதா கூறப்படுது. சோ இப்ப ஆட்சிக்கு வந்து ஒரு 3 மாசம் கூட ஆகல, அதுக்கப்புறம் ஒரு இடைத்தேர்தல் நடக்கும். எப்படியும் இன்னும் ஒரு 3ல இருந்து 6 மாசத்துக்குள்ள இடைத்தேர்தல் நடந்துடும். சோ இந்த குறுகிய காலத்துக்குள்ள நடக்கக்கூடிய இடைத்தேர்தலை போட்டியிட்டு ரொம்பவே குறைவான வாக்குகள் வாங்கினாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே ஒரு டெபாசிட் இழந்துட்டாரு காரைக்குடியில, 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. சோ அதே மாதிரியான ஒரு நிலைமை இங்கேயும் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் சீமான் அவர்கள் யோசிப்பாரு. சீமான் பொது வேட்பாளர் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ இப்ப திமுக அதிமுக எல்லாம் சேர்ந்து இவங்களை நிப்பாட்ட மாட்டாங்க. ஆமா, வாய்ப்பு இல்லை. அப்ப இங்க 3 பேரும் ஒரே அணியில இருக்காங்க, 1.5 லட்சம் வாக்குகள் இருக்குன்றீங்க. அப்போ இங்க வெற்றி தாவேக்கு தான். கண்டிப்பா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்குன்னு மற்றவங்க சும்மா விட்டுற மாட்டாங்க. இப்ப நம்ம சொல்றோம்ல 2011 இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நடந்த 4 தேர்தல்கள்ல அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. 4 தேர்தல்ல அதிமுக ஜெயிச்சிருக்கு. 3 தடவை இசக்கி சுப்பையா ஜெயிச்சிருக்காரு. 2016 நடந்த தேர்தல முருகையா பாண்டியன் அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருக்காரு. முருகையா பாண்டியன் அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருக்காரு. சோ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இங்க வந்து இசக்கி சுப்பையாக்கால மட்டும் அவங்க ஜெயிக்கல. இசக்கி சுப்பையாவுக்காக மட்டுமே அதிமுகவுக்கு அவங்க ஓட்டு போடல. வேற யாராவது அதிமுக சார்பில் நின்னாலும் ஓட்டு போட்டிருக்காங்க. சோ அதிமுகவுக்குன்னு இந்த தொகுதியில ஒரு செல்வாக்கு இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா பலமுறை இந்த தொகுதியில இருந்து எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆவுடையப்பன் அப்படிங்கிறவர் திமுக சார்பில் இருக்காரு. அவர் வந்து இப்ப களத்துல இல்ல, அவருக்கு வந்து ரொம்ப வயசாயிருச்சு. சோ அதனால அவருடைய மகனை இங்க வந்து களமிறக்கலாம். அவருடைய மகன் பேர் வந்து பிரபாகரன். அவர் வந்து ஒரு மாநில பொறுப்புல இருக்கார் திமுகவுல. சோ அவருக்கு இங்க வாய்ப்பு கொடுக்கப்படலாம் அதே மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி அப்பாவு முன்னாள் சபாநாயகர் இருக்கார்ல, அவருடைய ஆதரவாளரான எஸ்.ஆர். ஜெகதீஷ், முன்னாள் சபாநாயகர் இருக்காருல்ல அப்பாவு, அவருடைய ஆதரவாளரான எஸ்.ஆர். ஜெகதீஷ் அப்படிங்கிறவர் இருக்காரு. சோ அவருமே இந்த தொகுதியில ஏற்கனவே போட்டியிட வாய்ப்பு கேட்டாங்க. இந்த பிரபாகரனும் சரி எஸ்.ஆர். ஜெகதீஷும் சரி 2026 சட்டமன்ற தேர்தல் பொது தேர்தல் நடந்துச்சுல, அப்பவே வாய்ப்பு கேட்டாங்க. ஆனா திமுக தலைமை வந்து இதை வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்கிட்டாங்க. சோ இப்ப காங்கிரஸ் அவங்க கூட்டணி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து இவங்க நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக சார்பில் இவங்க 2 பேரும் வேட்பாளராக நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா. அடுத்ததாக வரப்போற தொகுதி தாராபுரம். தாராபுரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி. போன தேர்தலில் கயல்விழி செல்வராஜ் அமைச்சராக இருந்தவங்க, அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி. அந்த அமைச்சருக்கே சீட்டு கொடுக்காம திமுக இன்னொருத்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துச்சு. சோ இந்த தாராபுரம் தொகுதியை பொறுத்த மட்டும் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமான பெண் வேட்பாளர்கள் அதிமுக சார்பில் இப்ப எம்எல்ஏவா இருந்து ராஜினாமா பண்ணாங்கல்ல சத்யபாமா, அவங்க வேட்பாளராக நிறுத்தப்பட்டாங்க. அதே மாதிரி திமுக சார்பில் பாத்தீங்க அப்படின்னா இந்திராணி அப்படிங்கிறவங்க வேட்பாளராக நிறுத்தப்பட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் கௌரி சித்ரா அப்படிங்கிறவங்க வேட்பாளராக நிறுத்தப்பட்டாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் திவ்யா அப்படிங்கிறவங்க வேட்பாளராக நிறுத்தப்பட்டாங்க. பிரதான கட்சிகள் எல்லாருமே பெண்களை வேட்பாளராக இந்த தொகுதியில களம் இருந்துச்சு. இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் 30% மக்கள் கவுண்டர் சமுதாய மக்கள். சோ இது வந்து அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்பட்டுச்சு. அந்த சமுதாய மக்களுடைய ஓட்டு கன்வெர்ட் ஆகி விழுந்துச்சு அதிமுகவுக்கு. அதனாலதான் சத்யபாமா அவர்கள் வெற்றி பெற்றாங்க. முன்னாள் அமைச்சர் தொகுதியில அதிமுக ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. சோ இங்க தாவேகாவுடைய வீச்சு ரொம்பவே கம்மியா தான் இருந்தது. ஏன் அப்படின்னா வெறும் 46,000 ஓட்டுகள் தான் வாங்குறாங்க. ஜெயிச்ச வெறும் 46,000 ஓட்டுகள் தான் தாவேகா வேட்பாளர் வாங்குறாங்க. ஜெயிச்ச சத்யபாமா வந்து 80,000க்கு மேல ஓட்டுகள் வாங்குறாங்க. சோ தாவேகாவுக்கும் வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளருக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 35,000 ஓட்டுகள் டிஃபரன்ஸ் வருது. சோ அதை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது இங்க அதிமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கு. சத்யபாமா வந்து முதல் முறையா போட்டிடுறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பின்புலமோ இல்ல பல வருடங்கள் எம்எல்ஏவா செயல்பட்ட அனுபவமே கிடையாது. ஒரு புதிய வேட்பாளர். அவங்க எம்எல்ஏவா 10 நாள் தான் இருந்திருப்பாங்க. அந்த 10 நாளுக்குள்ளேயே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ திரும்ப அவங்க இங்க போட்டியிட்டு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சோ அதனால இந்த தொகுதியில மட்டும் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா கிராமங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இந்த தொகுதி. சோ அதனால திரும்ப அதிமுக அந்த இதுல வந்து ஒரு வலுவான வேட்பாளரை நிப்பாட்டுச்சு அப்படின்னா தாவேகாவுக்கு கண்டிப்பா டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியா பெருந்துறை இருக்கு. இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் திருச்சி கிழக்குல டிவிகே, அம்பாசமுத்திரத்துல டிவிகே, அதன் பிறகு இப்போ தாராபுரம்ல ஃப்ளோட்டிங் யாரும் இதுலயும் தாவேகா ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதிமுகவுக்கு நல்ல செல்வாக்குடைய ஒரு தொகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததா நம்ம பார்க்க போற தொகுதி பெருந்துறை. ஆமா, பெருந்துறையும் வந்து நம்ம அவினாசி தொகுதியை சொல்லுவாங்க அதிமுகவோட கோட்டை அப்படின்னு. சோ ஆனா அந்த கோட்டையை வந்து இந்த தடவை வந்து கமலி அப்படிங்கிறவங்க உடைச்சிட்டாங்க. சோ அதற்கு ஈக்குவலா ஒரு தொகுதியை பார்க்கணும் அப்படின்னா கொங்கு மண்டலத்துல பெருந்துறை அப்படிங்கிற தொகுதியை சொல்லலாம். ஏன்னா 1977 இருந்து தான் அதிமுக நேரடியா தேர்தல் அரசியல்ல இருக்காங்க. சோ அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுக இந்த தொகுதியில
நேரடியா களமிறங்கி ஒரே ஒரு தடவை தான் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இந்த ஜெயக்குமார் அப்படிங்கிற அந்த 2 தேர்தல்களை அங்க ஜெயிக்கிறாரு. 2021லயும் அவர் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. இந்த தேர்தலையும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. நம்ம எப்படி தாராபுரத்தை சொன்னோமோ அதே மாதிரியான ஒரு தொகுதி தான் இதுவும். ஏன்னா கிராமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. 90% கிராமங்கள் நிறைந்த ஒரு தொகுதி. கொங்கு வெள்ளாளர் மக்கள் 30%க்கு மேல இருக்காங்க. முதலியார் சமுதாய மக்கள் இருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே அதிமுகவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சமுதாயம். இன்னைக்குமே கிராமப்புறங்கள்ல அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த தொகுதியும் நம்ம வந்து உதாரணமா சொல்லலாம். சோ இங்க 2வது இடத்துல இருந்தவரும் முன்னாள் அதிமுக தான். அவர் வந்து திமுக இப்ப இருக்காரு, தோப்பு வெங்கடாச்சலம் அப்படின்னு. சோ அவருமே வந்து திரும்ப திமுக சார்பில் இங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஜெயக்குமார் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மீண்டுமே களமிறக்கப்படுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. கண்டிப்பா இந்த தொகுதியும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு ஃப்ளோட்டிங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ பெருந்துறையும் ஃப்ளோட்டிங். ஆமா, ஃப்ளோட்டிங் சொல்லலாம். நிச்சயமா. அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி மதுராந்தகம். செங்கல்பட்டுல இந்த மாவட்டத்துல ஒரே ஒரு தொகுதி மட்டும் தான் அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க. 21லயும் ஜெயிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், மரகத குமரவேலுக்கு, இந்த மதுராந்தகம் தொகுதி. ஆமா, மரகதம் குமரவேல் அவருடைய கணவரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதிமுகவுல நீண்ட காலமா பயணித்த ஒரு நபர். குடும்பமே சேர்ந்து அதிமுகவுக்காக நிறைய உழைச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா 2 தடவை எம்எல்ஏவா, அதாவது இந்த தடவையும் சேர்த்து சொல்றேன், எம்எல்ஏ இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க காஞ்சிபுரத்துல வந்து எம்பியாவும் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். காஞ்சிபுரம் தொகுதி தான் நினைக்கிறேன். சோ அதனால அவங்களுக்கு வந்து ஒரு நீண்ட அனுபவம் உள்ள ஒரு தலைவர் தான். சோ அவங்க வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. நம்ம சொன்னோம்ல 2021 சென்னை மண்டலம் முழுக்கவே அதிமுக தோல்வியிடும் பொழுது கூட மரகதம் குமரவேல் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. சோ அவங்க வந்து இப்ப அங்க போயிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சரிவு தான் அதிமுகவை பொறுத்தவரையில பார்த்தோம் அப்படின்னா. இப்ப வந்து திமுக சார்பில் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து மல்லை சத்யாவை களமிறக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அவர் வந்து ஒரு டிவிக்கு வச்சிருந்தாரு. திராவிட வெற்றி கழகம்னு ஒரு கட்சி, மதிமுகவில இருந்து பிரிஞ்சு போய் திராவிட வெற்றி கழகம்னு ஒரு கட்சி வச்சிருந்தாரு. சோ மதிமுகவை கூட்டணியிலேயே எதிர்த்து வச்சு கொள்றதுக்காக திமுக செய்த ஒரு என்ன சொல்றது, ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நிறைய ஸ்லீப்பர் செல்லாம் வச்சிருக்காங்க எங்க கட்சிக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு துரை வைக்க சொன்னார்ல, அப்படி ஒரு ஸ்லீப்பர் செல்லா இருந்தவர் தான் மல்லை சத்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சோ அவரை வந்து நம்ம வந்து இங்க களமிறக்குவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுல திமுக இருப்பதா சொல்லப்படுது. அதே மாதிரி அதிமுக சார்பில் பாத்தீங்க அப்படின்னா மதுராந்தகம் தொகுதி ஒரு தனி தொகுதியா இருந்தாலுமே வன்னியர் சமூக மக்கள் அதிகமா இந்த தொகுதியில இருக்காங்க. அதே மாதிரி முதலியார்களும் இங்க இருக்காங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது பாமகவுக்கு இந்த தொகுதி நம்ம கொடுத்துருவோமே அப்படிங்கிற ஒரு மனநிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. பாமக சார்பில் ஒரு வன்னியர் நிக்கிறதுக்கும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை நிற்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பாமகவை ஒரு பொதுப்படையான ஒரு கட்சின்னு நினைச்சாலுமே நிறைய இடங்கள்ல வன்னியர் கட்சி தான், வன்னியர் நின்னா மட்டும்தான் வன்னியர் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையும் இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது பாமக சார்பில் ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் இங்கு நிப்பாட்டப்படும் பொழுது வன்னிய மக்களுடைய வாக்குகள் கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். சோ இது வந்து ஒரு கண்டிப்பா தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மரகதம் குமரவேல் திரும்ப அவங்க ஜெயிப்பாங்க. சோ திமுக சார்பில் இன்னொன்னு சொல்லப்படுது, பனையூர் பாபு விசிகாவில இருந்து இப்ப திமுக போய் சேர்ந்தாருல, அவருக்கு கூட இங்க வாய்ப்பு கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாமே இப்ப வந்து திமுகவை கைவிட்டுட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்கள நம்ம எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படிங்கறதுதான் திமுக தலைமை யோசிச்சுக்கிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது திராவிட வெற்றி கழகம் அப்படிங்கிறது மதிமுகவிலிருந்து வெளியே வந்த ஒரு அமைப்பு. அவங்க இப்ப ஒரு கட்சியா தான் இருக்காங்க. கன்சிடர் பண்ணும்போது அது ஒரு கட்சி தான். சோ திமுக வந்து இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்குது. அதே மாதிரி கூட்டணி கட்சியில விசிகாவில முன்னாள் கூட்டணி கட்சி அங்கிருந்து வந்த பனையூர் பாபுக்கு வாய்ப்பு கொடுக்குது. அப்படிங்கும் பொழுது தங்களுடைய மதிப்பு கூடும் அப்படிங்கிற மாதிரி திமுக நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா மக்கள் இதையெல்லாம் நினைச்சு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. நிச்சயமா ப்ரோ. இந்த மதுராந்தகம் தொகுதி அது ஒரு ஃப்ளோட்டிங்களா? ஃப்ளோட்டிங் இல்ல, தாவேகா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ தாவேகாவுடைய வாக்குகள் மதுராந்தகம் மரகத குமரவேல் அவங்களுடைய வாக்கு சேர்ந்து அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஓகே. இன்னொரு தொகுதி டிவிகேக்கு ஜாயின் ஆகுது. கடைசியாக வரப்போற தொகுதி இது ஒரு ஸ்டார் தொகுதின்னு எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிறேன் விராலிமலை. ஏன்னா இவ்வளோ ஒரு தாவேகா அலை அடிச்சாலும் அவருடைய சொந்த அலை அந்த தொகுதியில் அடிச்சு பயங்கரமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. ஸோ இந்த விராலிமலையில ஒன்று விஜயபாஸ்கர் அவங்க தாவேக்கால ஜாயின் பண்ணியிருப்பாங்களா? ஏன்னா குட்கா கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேஸ் அவர் மேல இருக்கு. ஆமா, இதையும் தாண்டி நம்ம இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது பர்வேஸ் இருக்காருல்ல, இப்ப அவர் வந்து இப்ப புதுக்கோட்டையில வந்து ஒரு முக்கியமான முகமா இருக்காரு. சோ அவருடைய தந்தை அதிமுகவுல இருந்தவர் தான். அதிமுகவுல அவருடைய தந்தை
ஒதுக்கி வைக்கப்பட்டார். அந்த ஒதுக்கி வைக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா விஜயபாஸ்கர் தான். சோ அவரு திரும்ப தாவேகாக்கு வந்தாருன்னு வைங்களேன், பர்வேசனுடைய நிலைமை என்னவாகும்? ஏன்னா பர்வேஸ் இப்போ வந்து யாராலும் அசைக்க முடியாத ஒரு நபர் வந்து கவுன்சிலர், அதாவது இடைத்தேர்தல் நடந்துச்சுல, இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சுல, அப்பவே பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலர் எல்லாம் ஜெயிச்ச ஒரு நபர். சோ அப்படி இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய கிரிப்பை விட்டு கொடுப்பாரா? இப்ப விஜயபாஸ்கர் வந்துட்டாருன்னு வைங்களேன், அவர் வந்து ஒரு மிகவும் திறமைசாலி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரசியல்ல அவருடைய எந்த அளவுக்கு அவருடைய களப்பணிகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மிகப்பெரிய திறமைசாலி வரும் பொழுது இவர் கம்பேர் பண்ணும்பொழுது இவருக்கு ஒரு 32 வயசு தான் ஆகுது. யாருக்கு? முகமது பர்வேஸ் அவருக்கு. சோ அவர் வந்து இந்த ஒரு வயசு போது அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போவாரா? ஒரு ஈகோ அப்படிங்கிறது அவருக்கும் இருக்கும்ல, பர்வேஸ் அவர்களுக்கும். சோ அதனால அவர் தான் தடையா இருக்காரு விஜயபாஸ்கர் அவர்கள் கட்சியில வருவதற்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதையெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது விஜயபாஸ்கர் திமுகவுக்கு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. யாரு எந்த கட்சிக்கு போனாலும் திரும்ப இடைத்தேர்தல் வந்துச்சு அப்படின்னா அந்த தொகுதியில விஜயபாஸ்கர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ இந்த விராலிமலை அப்படின்ற தொகுதி அவர் எந்த கட்சிக்கு போறாரோ அந்த கட்சி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஆமா ஆமா, அது தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தாருன்னா ஷோர் ஷாட்டா ஜெயிச்சிருவான்னு சொல்லலாம். ஆனா திமுகவுக்கு போனாரு அப்படின்னா போராடிதான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா விராலிமலை இல்ல விஜயபாஸ்கர் மலை அப்படின்னே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு. ஆனா இதுல நம்ம இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விராலிமலை அப்படின்னு விஜயபாஸ்கர் ஜெயிக்கிறாரு, அது வந்து முப்பத்தோரு மக்கள் டாமினண்டா இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் நினைக்கலாம். ஆனா கிட்டத்தட்ட 35% மேல அங்க பட்டியலின மக்கள் வசிக்கிறாங்க. சோ எல்லா சமுதாய மக்களாலும் அரவணைக்கப்பட்டு எல்லா சமுதாய மக்களுடைய ஆதரவையும் பெற்ற ஒரு தலைவராக தான் விஜயபாஸ்கர் அவர்கள் இருக்காரு. ஒருவேளை அவர் திமுகவுக்கு போய் இந்த தொகுதியில ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த தொகுதி வந்து ஒரு தனிநபர் செல்வாக்குடைய ஒரு தொகுதி. யார் வந்து தமிழகத்துல ஆட்சியில இருந்தாலும் சரி, யார் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, விஜயபாஸ்கர் இங்க ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்துக்கலாம். ஒருவேளை அவர் வந்து திமுக இருந்து தோத்து போயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அப்படியெல்லாம் ஒரு தொகுதி இல்லைங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் பல கோட்டைகளை உடைச்சிருக்கு. திருச்சி வந்து திமுகவோட கோட்டை, சென்னை திமுகவோட கோட்டை, கோயம்புத்தூர் பெல்ட் வந்து அதிமுகவோட கோட்டை அப்படிங்கலாம் சொல்லுவாங்க. இந்த எல்லா கோட்டைகளையும் உடைச்சிட்டு புதுசா ஒரு அரசியல் அத்தியாயத்தை எழுதியிருக்காங்க. சோ அது விராலிமலையிலும் நடக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். சோ இப்போ வரைக்கும் இந்த 6 தொகுதியில 3 தொகுதி டிவிகேக்கு ஷுவர் ஷாட்டா கிடைக்குங்கிற மாதிரி தெரியுது. 2 தொகுதியில ஃப்ளோட்டிங்கா இருக்கு. 2த்துலயுமே ஏடிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. விராலிமலையில இவர் எந்த சைடு போறாரோ வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இந்த இடைத்தேர்தல் தமிழகத்துல வரப்போற இடைத்தேர்தல்ல அண்ணாமலையோட ரோல் என்னவா இருக்கும்? ஆமா, அண்ணாமலை அவர்கள் பெருந்துறை தொகுதியில போட்டியிடலாம் அப்படின்னு நிறைய ஏசியங்கள்லாம் சொல்லுது. அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே அதான் சொல்றாங்க. எதுக்காக நம்ம வந்து பெருந்துறையும் தாராபுரமும் அதிமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, ஓரளவுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர் சமுதாய மக்களுடைய வாக்குகள். சோ இந்த அமைச்சரவை நீங்க எடுத்துக்கோங்களேன், எல்லா அமைச்சரவையும் சரி, திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், அதிமுகனா ஒரு 7 அமைச்சர் கொங்கு வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 அமைச்சர்களாவது இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு எப்பவுமே வந்து ஒரு அதிகாரத்தை கொங்கு வெள்ளாளர் சமுதாய மக்கள். சோ ஆனா இந்த தாவேக அமைச்சரவையில அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் அந்த அளவுக்கு கொடுக்கப்படல. 3 பேர் தான் இருக்காங்க. சோ இன்னுமே அவங்களுக்கு கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆதரவு தாவேகாவுக்கு முழுசா கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து இந்த வாதத்தை முன்வைக்கிறோம். சோ நம்ம அண்ணாமலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருமே அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். இளைஞர்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு 18 லட்சம் பேர் அந்த இயக்கத்துல சேர்ந்திருக்காங்க. இந்த இடைத்தேர்தல அவர் போட்டியிட்டாருன்னு வைங்களேன், அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருக்கு, நம்ம வந்து அதை வந்து இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்படி ஒரு தேர்தல், ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரு 9 மாதத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு தேர்தல், அந்த தேர்தல்ல அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்டாருன்னு வைங்களேன், அது அவருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் வந்து விஜய் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில இடைத்தேர்தல் நடந்துச்சு, அதுல வந்து ஏன் விஜய் அவர்கள் போட்டியிடாம நேரடியா சட்டமன்ற தேர்தலுக்கு வந்தாரு? சோ அங்க வந்து ஒரு ஆளுங்கட்சி அவங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவாங்க. சோ முதல் தேர்தலையே நம்ம போட்டியிட்டு தோல்வி விட்டுறோம் அப்படின்னா அது நமக்கு மீதான நம்பகத்தன்மையை குலைச்சிரும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் விஜய் அவர்கள் இருந்திருப்பாரு. அது அப்படித்தான் எல்லா அரசியல்வாதிகளும் இருப்பாங்க. சோ மற்ற கட்சிகள் இந்த தேர்தலை ஒருவேளை புறக்கணிச்சாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிச்சாங்க அப்படின்னா அண்ணாமலை களமிறங்கிறது வேற, அந்த அவருடைய ஓட்டு பெர்சன்டேஜ் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. சோ மற்ற கட்சிகளும் போட்டியிட்டு அண்ணாமலை அவர்களும் போட்டியிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும். அவர் தனிப்பட்ட முறையில கூட அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு பெருந்துறையில அவர் போட்டியிட்டு கணிசமான ஓட்டுகள் வாங்க இருக்கு. ஆனா மீதி இருக்கக்கூடிய 6 தொகுதிகளில்
மிக குறைந்த அளவு தான் வாக்குகள் வாங்குவாங்க. நீதி லேட்டர்ஸ் அமைப்பு சார்பில் போட்டியிட்டாங்க அப்படின்னா இது வந்து என்னுடைய ஒரு கருத்து தான். சோ அது வந்து நெகட்டிவா அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அண்ணாமலை அவர்கள் இந்த தோல்வியை தவிர்ப்பார். இதே மாதிரிதான் சீமான் அவர்களும் போட்டியிட மாட்டார். தொடர்ந்து ஒரு கட்சி நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. தொடர் தோல்விகளை விரும்ப மாட்டாங்க. நிச்சயம் ப்ரோ. இப்ப லாஸ்டா ஒரு கேள்வி. இப்போ 2, 3 நாட்களா ஒரு விஷயம் பேசப்படுது. என்னன்னா, 6 தொகுதிக்கு இப்ப தேர்தல் வருது. 1 வந்து திருச்சி கிழக்கு அத விட்டுருவோம். 5 தொகுதி ராஜினாமா பண்ணிட்டு வருது. ஏன் ஒண்ணு ஒண்ணா இப்ப 107 தொகுதி தான் 107 சீட்டு தான் வச்சிருக்கோம். ஏன் 1, 2 வந்து ஏத்துறதுக்கு ஒரு 15, 20 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண வச்சுட்டு, மொத்தமா நின்னு 19 தொகுதிக்கு அதிமுக ஆட்சி காலத்துல இடைத்தேர்தல் வந்த மாதிரி ஒரு 20 தொகுதி வர வச்சிருவோம் ராஜினாமா பண்ணி அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அத்தனை எம்எல்ஏக்கள் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மதிமுக சார்பில் 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்துல இன்னும் ஜெயிச்சாங்க. சோ அவங்களுடைய பதவியை ராஜினாமா சொல்லுங்கன்னு விஜயே தன்னிடம் சொன்னதாக வைகோ அவர்கள் சொல்றாரு. ஆனா இப்ப என்னன்னா அவங்க 2 பேரும் திமுக போய் இணைய போறாங்க. ஏன்னா ஒரு எம்எல்ஏ ஆகுறதுங்கிறது மிகப்பெரிய கனவு. சோ எம்எல்ஏ பதவி அவங்க விட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அதிமுக ஏன்னா தமிழக வெற்றி கழகத்திலே அமைச்சர்களுக்கு நடுவுல இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சலசலப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி அந்த விஜய் நற்பணி மன்றம், விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து வந்தவங்க தான் அடுத்த அமைச்சர்களாக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ ஒரு எம்எல்ஏவா இருக்கிறது நம்ம இந்த கட்சியிலே இருந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற மனநிலையில தான் அதிமுக சார்புடையும் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக ஒரு அதிருப்தி அணி இருக்குது. சி.வு. சண்முகமோ வேலுமணி அவர்களோ இன்னுமே அந்த அளவுக்கு கன்வின்ஸ் ஆகலன்னு சொல்லப்படுது. அவங்க எல்லாருக்கும் கட்சியில ஒரு நல்ல பதவி கொடுக்கப்பட்டுச்சுனாலே போதும், அவங்க வந்து அதிமுக எம்எல்ஏக்களாவே தான் தொடர விரும்புவாங்க. மற்றபடி அவங்க வந்து ஒருவேளை தோற்று போனவர்கள் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எம்எல்ஏவா இருக்கிறவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப தேர்தல் நிக்கிறதுக்கு முயல்வாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. நிச்சயமா ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு எங்களோட நிறைஞ்சு நிறைய விஷயங்களை குறித்து பேசுனீங்க. மீண்டும் சந்திப்போம் ப்ரோ. நன்றி. நன்றி.